ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, இந்த சாட்டை இந்த மாமா பையன் இருக்கிறான் பாருங்க, சரிங்களா? அந்த சின்ன பையன் சரிங்களா, ஏதோ தப்பு பண்ணிக்கிறான், ஏதோ பணத்துக்கோசம் பண்ணிக்கிறான், ஏதோ பண்ணிக்கிறான். ஓகே, நம்ம எதுவும் சொல்லலை, தப்பு பண்ணிக்கிறான் இல்லை, ஓகே. நீ இவ்வளோ நாள் பேச்சாளர்னு எவ்வளோ இடத்துல நீ பேசியிருக்கிற, எவ்வளோ இடத்துல நீ போயிருக்கிற வந்திருக்கிற, ஒரு சின்ன பையனை பற்றி நம்ம பேசுகிறோமே, நாளைக்கு அவன் லைஃபே போது, அதை பற்றி இந்த நாய் ஒரு நிமிஷமாவது யோசிச்சுப்பானா? யோசிக்க மாட்டான். ஏன்னா அவன் விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பெரிய குத்தம். அதுதான். ஏன்னா இந்த நாய் இல்லை, நான் கேட்குறேன், புறம்போக்கு நாய் யார் போட்டாலும் நம்ம எதை போட்டாலும் யூஸ் ஏற மாட்டேங்குது, பார்க்க மாட்டுறாங்க, என் சேனலை பார்க்க மாட்டுறாங்க. நாய் நீயே தளபதியை விஜயை போட்டால் தான் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் வருது, அதிகமாக பார்க்குறாங்க, அதிகமாக இது பண்ணுறாங்கன்ட்டு உனக்கே அது தெரியுது. இல்லை, 7 வயசு ஆகுது, பெரிய புட்டிங்கி மாதிரி பேசுகிற நாய், உனக்கே அது தெரியுது. இவ்வளோ பற்றி நம்ம யாரை பற்றி போட்டாலும் நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை, விஜயை தாக்கி பேசினா மட்டும்தான் நமக்கு யூஸ் வருதுன்னு தெரியுது. நல்லா நாய் நீ. அப்போ சின்ன பையன் அவன் என்ன நினைப்பான்? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவன் என்ன வீடியோ போட்டான்? சாதாரண வீடியோ தான் போட்டான். என்றைக்கு அவன் விஜய் ரசிகர்ன்ற ஒரு உள்ள எழுத்துன்னு வந்து போட்டானோ, விஜய் ரசிகரோ அஜித் ரசிகரோ யார் ரசிகரோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் விஜய்ன்ற ஒரு பேரை உள்ளே வலிச்சது தான் அவன் பிரபலமானான். அது தெரியுமா? நீ எப்படி பண்ணுறியோ அதே தான் அவனும் பண்ணான். ஆனால் அவன் யூஸ் அதிகமாகணும், பார்வையாளர் அதிகமாக, அதான் எனக்கு சப்போர்ட் அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் விஜய் ரசிகர் ஃபேமிலின்னு சொல்லி அவன் வீடியோ போட்டான். சரியாடா? கேடு கட்ட இவ்வளோ வயசு ஆகுது உனக்கே, அது நீ யோசிக்கும் போது அப்போ சின்ன பசங்க அவன் என்ன யோசிப்பான்? இல்லை, நம்மலாம் முட்டாள் நினச்சின்னு பேசுகிறான் இவனெல்லாம் ஒரு ஜெயிச்சு ஒரு இடத்துல. அதனால தான்டா இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு கக்குசு கூட நீங்கள் கவுன்சிலர் ஆக மாட்டீங்க. உண்மையாக அதுதான். நீங்கள் கத்திக்கினே தான்டா இருக்கணும் கடைசி வரையும். நீங்களாம் கத்துற நாய் தான்டா நீங்களாம். கொலைகிற நாய் கடிக்காது, கழிக்கிற நாய் கொலைக்காதுன்னு வாங்களா, அந்த மாதிரி தான்டா நீங்களாம். ஏன்டா ஒரு சின்ன பையனை பேசுகிறோம், இன்னும் இவ்வளோ நம்ம மேலே ஏறி பேசிக்கிறோம், அவன் லைஃபு போவோம், யோசிக்கிறியாடா? நாயை இது வருது பெரிய புடிங்கி மாரி பார்த்தா தமிழில் வளர்க்குறான், மயிரை பிடுங்கிடுவேன், கீச்சிடுவேன் அப்படின்ட்டு. முதல்ல வீட்டில் பல்ல வளர்க்கு, சரியா? தெருவில் ஒரு 4 பேர் இட்லி வாங்கி கொடு, ஒரு டிஃபன் நீ ஒரு சின்ன ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியாடா? ஏண்டா சம்பாரிச்சு இப்போ நீ விஜயால் தான் நீயே சாப்பிட்ற, அது தெரியுமா உனக்கு? விஜய் இல்லைன்னு வச்சுக்கா நக்குவே. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உனக்கு என்ன எவ்வளோ போயிருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு மயிரம் கிடையாது. விஜயை பேசினால்தான் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியுது. ஏன்னா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணம் இல்லை. உன் வீட்லேயே கேவலமாக திட்டுவாங்களடா. ஏண்டா உங்கள் வீட்லேயே உன்னை கேட்க மாட்டாங்க, இன்னும் இவன் மாற்றி பேசுகிறான், ஏதோ இவனை போய் கல்யாணம் பண்ணி வந்துருமே அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லை உன் புள்ளியே கூட கேட்க மாட்டா, என்ன இவன் எப்படி பேசின்னு இருக்கிறான்ட்டு. இதில் வேறு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இவர் குடும்பத்தில் வேணா வலிச்சாங்கன்னா இவர் கீச்சிருவாராம். நாய் முதல்ல வாடா, எங்ககிட்ட வாடா. இவர் போயிடுவார். ஆவன்னா ஒரு கேமரா ஒன்று எடுத்துப்பார், ஒரு டேபிள் ஒன்று போட்டுப்பார், அதுக்குன்னு ஒரு துடுப்பு ஒன்று வச்சுப்பார். எதற்கு நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏண்டா டேய், நீ அந்த பையன் போடுற வீடியோ பார்க்குறல, நாங்கள் போடுற வீடியோ உனக்கு வரும், சரியா? நீ ஆம்பளை தானே, எங்ககிட்ட பேசு வா. ஏன் அப்போ வரமாட்டேற? அது எப்படா? ஏடா எங்களுக்கெல்லாம் வீடியோ இத்தனை பேர் பார்க்குறாங்க, போகிறாங்க, வராங்க, அது எப்படா உனக்கு வராமல் இருக்கும்? வரும். நீ வந்தேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஆம்பளையா வாடா, தனியாக வாடா. இவ்வளோ பிடுங்குறல்ல, நீ வா, தனியாக வா. ஒரு குழந்தைய சின்ன பையனை பேசுகிறமேன்னு ஒரு மனசாட்சி இல்லாத நாய் நீ. இதுகிட்ட நாளைக்கு ஓட்டு போட்டு இவர் தனியாக வர நிற்கிறாராம்.